பார்ப்பனர்கள் திராவிடர்களை ஒரு மிகப்பெரிய இனத்தை அடிமைப்படுத்தி பெரிய பேரரசர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி இருக்கிறார். நரகாசுரன் அவன் இறந்த நாளை தீபாவளி என கொண்டாடும் சொல்கிறார். நரகாசுரன் என்பவன் யார் என்றால் அவன் ஒரு நாத்திகன். ஒரிசாவின் ஒரு பகுதி ஆண்ட மன்னர்களில் ஒருவன். நாத்திகன் சொன்னால் கொலை செய்யப்படணும், அவன் அயோக்கியன். இப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருப்பது, அதை பற்றி பெரியார் பேசுகிறார். அவர் நினைத்திருந்தால் வன்முறையை அவங்க பக்கம் திருப்பி விட்டுருக்கலாமே. வன்முறை இல்லாத தலைவர் பெரியார். ராஜகோபாலாச்சாரியாரை சொல்கிறார், பெரியாரும் அவர் நடத்தக்கூடிய விடுதலை எனது அன்பான எதிரிகள். தன்னுடைய இனத்துக்கு எதிராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் மறைந்த போது அவருக்கு உடன்பாடில்லாத சம்பிரதாயத்தை நடத்துகின்ற வரையிலும் உட்கார்ந்திருந்து இறுதி மரியாதை செய்திருக்கிறாரா? எவ்வளோ பெரிய உயர்ந்த நாகரிகம். அவரை போய் பார்ப்பன இனத்தையே கொலை செய்யக்கூடியவர் சொல்வது எவ்வளோ பெரிய குற்றம். மகா பெரியவாள் சொன்ன தெய்வத்தின் குரல். நாமெல்லாம் சாதாரண குரு, அவர் லோகத்துக்கே குரு. இவங்க பாணியில் நம்ம சொல்லணும்னாக்க விதவைகள் தரிசு நிலத்துக்கு சமமானவர்கள். கர்நாடக சங்கீதம் அப்படின்றது பார்ப்பனர்களுக்கு உரிய ஒன்றாகவே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவரை எழுப்பி மற்றவங்களை உள்ள விடாமல் பார்த்துக்கிறாங்க. தண்டபாணி தேசிகர் தமிழர், பார்ப்பனர் அல்ல. அவர் பாடி முடிச்சதுக்கு பிறகு அறியக்கூடிய ராமானுஜயங்கார் பாட மாட்டேங்கிறார். திட்டாயிடுத்து. தண்டபாணி தேசிகர் ஏறி பாடினாரா இல்லையோ, அதான திட்டாயிடுத்து. முத்தமிழறிஞர் கலைஞர் தந்தை பெரியாரிடம் குடியரசு ஏட்டிலே அவர் துணையாசிரியராக எழுதிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் பத்திரிகையிலே ஒரு துணை தலையங்கம் எழுதுகிறார். தீட்டா எடுத்து டி.எம். கிருஷ்ணா அவர்கள் சொன்னது போல ஒரு ஸ்கிரீன் சொன்னார் பாருங்க. ஸ்கிரீன் அல்ல, மிகப்பெரிய இரும்பு தடையை போட்டு வைத்து கொண்டு பாதுகாப்பாக இருக்காங்க. கிருஷ்ணா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்ற கேள்விக்கு அவங்க சொல்கிறது, ஒரு 10ஆம் கிளாஸ் பையன்கிட்ட போய் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீனோட கோட்பாடை சொன்னால் அவங்களால புரிஞ்சிக்க முடியுமா? அப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிக்கிற ஞானம் பெரியவாவுக்கு இல்லை, ஏன் மகா பெரியவாவுக்கு இல்லை? அப்போ இஸ்ரோவில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கீங்க? இப்போது அறிவில்லைன்றீங்களா? கர்நாடக இசை என்கின்ற பெயரில் ஒரு இதை வைத்துக்கொண்டு அதில் பார்ப்பனர்கள் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏது இசை? தமிழ் இசை, தமிழர்கள் இசை, தமிழன் கண்ட இசை. அதை நாங்கள் தான் அதை பாடுவோம்னு சொல்லி தமிழர்கள்ட்ட களவாடப்பட்டது தான், திருடப்பட்டதுன்னு நல்லா தெளிவாக சொல்லலாம். தேவதாசிகளே இருக்கக்கூடாதுன்னே நீதி கட்சி முயற்சி பண்ணப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அதற்கான பில் கொண்டு வந்த மசோதா கொண்டு வந்தப்போ கூட சத்தியமூர்த்தி ஐயர்லேருந்து எல்லாரும் கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன்னா இது கடவுளுக்கு செய்கிற தொண்டு, இந்த தொண்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னாங்க. அப்போ தான் சட்டமன்றத்திலேயே சொன்னார்கள், அதான் உங்கள் ஆத்து பெண்கள் பண்ணட்டுமே. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிடர் கழகத்தின் மாநில பிரச்சார செயலாளர் முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். பெரியாரை புகழ்ந்து பேசியதற்காக, அப்படி பேசுகின்ற ஒரு நபருக்கு எதற்காக சங்கீத கலாநிதி விருது தரீங்க அப்படின்னு அந்த விருது டி.எம். கிருஷ்ணாவிற்கு வழங்கக்கூடாது என்று 2 கர்நாடக இசைக்கலைஞர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. காயத்ரி ரஞ்சனி அப்படின்றவங்க. அவங்க மிக குறிப்பாக பெரியாரை குளோரிஃபை பண்ணி இவர் பேசுகிறாரு அப்படின்றது தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வச்சுருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு வைப்பது மட்டும் இல்லாமல் மியூசிக் அகாடமி கொடுக்குற இந்த விருது நிகழ்ச்சியிலும் சரி, அவங்க நடத்த போகிற அந்த கான்ஃபரன்ஸ்லையும் சரி, நாங்கள் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மியூசிக் அகாடமி அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அமைப்பாக வைத்திருக்கிறார். அந்த துறையில் மிகப்பெரிய வல்லமை மிக்க பாண்டித்திய மிக்கவர்களை பாராட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அந்த வகையில் அவர் தேர்ந்தெடுத்து அவருக்கு பரிசு கொடுக்கணும் அல்லது இப்போ சிறப்பிக்கணுங்கிற அடிப்படையில் அவங்கள சங்கீத கலாநிதிங்கிற இதை கொடுக்குறாங்க. பல பேருக்கு கொடுத்துருக்கலாம், இன்னும் கொடுக்க இருக்க போகிறாங்க. அவர் பெரியார் பற்றாளர், பெரியார் கருத்தை அல்லது பெரியாரை பற்றி புகழ்ந்து பாடி இருக்கிறார் என்கிற ஒரு காரணத்திற்காக அவருக்கு இப்போ சங்கீதமே
தெரியாது என்றோ அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்தை பிடிக்கும், ஒரு தலைவரை பிடிக்கும், இன்னொருவருக்கு அது பிடிக்காமல் போகலாம். அதற்காக ஒரு துறையில் அந்த துறை சார்ந்த அவர் திறமையை பாராட்டி தருவதற்கும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இது சரியாக இல்லை, தேவையில்லை. அப்படியே அவங்க கருத்துப்படி பார்த்தா கூட பெரியாரை பற்றி அவர் புகழ்ந்தோ சிறப்பித்தோ பாடியதால் ஒன்றும் தவறில்லை. பெரியார் என சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு மிகச்சிறந்த மனிதநேய சிந்தனையாளர், மனித குலத்துக்கு பாடுபட்டவர். அவரை தமிழ்நாடு அரசு பாராட்டியிருக்கு, இந்திய அரசாங்கம் பாராட்டியிருக்கு, ஐநா மன்றமும் அவரை பாராட்டி சிறப்பித்திருக்கு, உலக நாடுகளெல்லாம் போற்றியிருக்கிறது, சட்டமன்றத்தில் பாராட்டியிருக்கிறார்கள், பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை அரசாங்க பாடப்புத்தகத்திலும் அவருடைய வரலாறு பாடமாக்கப்பட்டிருக்கு. அவருடைய பிறந்த நாள் அரசாங்கத்தினுடைய சிறப்புக்குரிய நாளாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய பல பெயர்களெல்லாம் அவர் பெயரில் வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்புக்குரிய ஒருவரை புகழ்ந்தோ பாராட்டியோ பாடுவதில் ஒன்றும் தவறு இருக்க வாய்ப்பே இல்லை. அல்லது அவருடைய கொள்கை அடிப்படையிலே கூட அவரை பற்றி பாடலாமா அல்லது பாடியவருக்கு பரிசு கொடுக்கலாமான்னா இந்த கோணத்தில் இதுவரைக்கும் வாங்கினவங்களுக்கோ இந்த சாகித்ய அகாடமி விருது தரப்பட்டவங்களுக்கோ பார்த்தா யாரோ 2 பேருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டி அதை நிறுத்திக்கிட்டே போகலாமா? இது முறையா? அல்லது அவங்க சொன்ன பெரியாரை பற்றி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? ஏன் அவருக்கு அவரை பற்றி பொழுது பாடியதற்காக இவர் அன்ஃபிட் ஆகிறாருன்னு நினைக்கிறாங்க? அவர் மனித குலத்துக்கு ஒரு பாடல. அவங்க முக்கியமாக ஒரு 3 விஷயங்களை சொல்கிறாங்க. பெரியாரை புகழ்ந்து இவர் பாடுறாரு, ஆனால் இந்த பெரியார் என்ன சொல்கிறாருன்னா பார்ப்பனர்களை இனப்படுகொலை செய்யணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தவர் பெரியார். அடுத்ததாக பெண்கள் குறித்து ரொம்ப அபியூசிவாக ஆபாசமாக பேசக்கூடியவர் பெரியார். அடுத்து ஃபில்த்தி லாங்குவேஜஸ் பயன்படுத்துகிறவர் பெரியார். இப்படி இருக்கிற ஒரு பெரியாரை இவர் புகழ்ந்து பேசும் பொழுது இவருக்கு எப்படி சங்கீத கலாநிதி விருது தர முடியும் ஒரு கேட்குறாங்க. ஒரு 3 கருத்தை நீங்கள் மையப்படுத்திருக்கீங்க. இந்த 3 கருத்துலையும் அவங்க எதெல்லாம் அவருக்கு கொச்சைப்படுத்துவதற்கு அவரை தரக்குறைவாக்குவதற்கு பயன்படுத்தணுமோ அந்த கூடத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கூடத்தில் அது கொஞ்சம் கூட உண்மையே அல்ல. இனப்படுகொலை அல்லது அவங்க நினைக்கக்கூடிய ஆரிய இனத்தையோ பார்ப்பனர்களையோ கொலை செய்ய வேண்டும், இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்கிறது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உண்மை கலக்காத பொய் என்று என்ன அதுக்கு பேர் கொடுக்கலாம். பெண்களை பற்றி சொன்னால் பெண்களை பற்றி பெண்களே கூட சிந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு பெண்களின் நலம் குறித்து பெண்களுடைய விடுதலைக்காக ஒரு பெண்ணையை கூப்பிட்டு நீங்களே சிந்திங்க, பெண்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொன்னால் கூட அந்த பெண்ணினமே சிந்திக்க முடியாத அளவிற்கு பெண்களை பற்றி சிந்தித்து தலைவர் பெரியார். அவர் போய் பெண்களை அசிங்கப்படுத்துகிறார், கொச்சைப்படுத்துகிறாருன்னு சொன்னதில் இது நேர் மாறான செய்தி. இன்னும் அவருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்ததும் பெண்கள், தந்தைன்னு பட்டம் கொடுத்ததும் பெண்கள். இன்றைக்கி தந்தை பெரியார்னு அவரை உலகமே பாராட்டுகின்ற அந்த சிறப்பு பெயரை வழங்கியதே பெண்கள். அவர் பெண்களுக்காக சிந்தித்தது அவருடைய சிந்தனையில் பகுதி. அவரை போய் பெண்ணை அசிங்கப்படுத்துகிறார், பெண்ணினத்திற்கு இது பண்ணார் சொல்கிறதுல கொஞ்சம் கூட உண்மையற்ற அது மிகப்பெரிய தவறான கருத்தை பதிவு செய்கிறார்கள். ஆக அவங்க சொன்ன கருத்தில் 3வது கருத்து என்ன சொன்னீங்க? ஃபில்த்தியான லாங்குவேஜ். அவர் பேச்சை அவர் மிகச்சிறந்த கல்கி அவர்கள் பெரியாரை பற்றி பாராட்டுகிறார். அவர் ஒரு பார்ப்பனர், பார்ப்பன இனத்தினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவர். பொன்னியின் செல்வன் நாவல் மிகச்சிறந்த நம்முடைய பாராட்டுக்குரியவர் தான். கருத்தில் மாறுபாடு இருந்தால் அது வேறு. அவர் சொல்லுகிறார், ஒருவருடைய பேச்சை 3 மணி நேரத்துக்கு மேலே கேட்க முடியும்னா எனக்கு தெரிஞ்சு அது பெரியாருடைய பேச்சை மட்டும்தான் கேட்க முடியும். ஆக ஆரிய இனத்தில் பார்ப்பன இனத்தில் ஆகச்சிறந்த பெருமைக்குரிய ஒரு கல்கி அவர்கள், அவரே 3 மணி நேரத்துக்கு மேலே கேட்குவதற்கு அந்த சிறந்த பேச்சு அவர் பேச்சுன்னா அது போய் நீங்கள் யாரோ ஒரு நிபுணர் சொன்னாங்க பாருங்கள். நான் அவர் கல்கியோட போய் இவங்களை போய் உபப்படுத்த விரும்பலை. இவங்க சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு ஆதாரம் இல்லை, பொய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கஸ்தூரி 1973 காரைக்குடியில் தந்தை பெரியார் பேசியதா ஒரு ஆடியோவை, ஒரு 1.5 நிமிஷத்து ஆடியோவை
அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் பெரியார் சொல்கிறாரு, அந்த காலத்தில் உற்சவன்ற பேரில் சூரசம்ஹாரன்ற பேரில் என்ன நடந்துச்சு, நம்மளை கொன்னாங்க, நாத்திகர்களை வந்து கொன்னாங்க, இப்போ நம்ம வந்து திரும்ப வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் தெளிவாக இருக்குது. அதாவது ஒரு கருத்தை பார்ப்பனர்களை கொல்லணும் அப்படின்னு ஒரு கருத்தை பற்றி விமர்சிக்கிறப்ப அதற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய செய்தியை விட்டுட்டு நடுவில் 2 வரி எடுத்து வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்வது வந்து அது அறிவுடைமை இல்லை. அது அறிவில்லைன்றீங்களா? அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொன்ன சொல்லிலேருந்து தான் நம்ம வந்து மதிப்பீடு செய்யணும். அது மக்கள் மதிப்பிடுவார்கள். அதை நம்ம அவங்களுக்கு மார்க் போட வேண்டாம். அவங்க நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டோம். பெரியாருடைய கருத்து நானும் கேட்டிருக்கேன். அது சிறப்பாக 1 மணி நேரத்துக்கு மேற்பட்ட உரை. அந்த உரை காரைக்குடி திராவிடர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த உரையில் அவர் சொல்லுகிறார், இது மாதிரி பார்ப்பனர்கள் திராவிடர்களை, திராவிடர் இனத்தை, ஒரு மிகப்பெரிய வளர்ந்தோங்கிய இனத்தை அடிமைப்படுத்தி மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் அவர்களெல்லாம் அடிமையாக்கி, ஜாதியின் பெயரால் அவர்களெல்லாம் கீழ்மைப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பெரிய பேரரசர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். இது சூரசம்ஹாரங்கிற ஒன்று கூட அவர் நாத்திகன், கடவுள் இல்லை என சொல்லக்கூடிய ஒரு காரணத்திற்காக தான் இந்த சூரசம்ஹாரமே நடத்தப்படுகிறது. நாத்திகன். ஆக நாத்திகன்னு சொன்னாலே அவனை கொண்டுடணும், அவனை கொலை பண்ணணும்னு சொல்கிறது யார்? பெரியாரா சொல்கிறாரு? அவர் சொல்லலையே. அதே போல் நரகாசுரன் அவன் இறந்த நாளை தீபாவளி என கொண்டாடணும்னு சொல்லுகிறார். அந்த நரகாசுரன் என்பவன் யார் என்றால் அவன் ஒரு நாத்திகன். ஒரிசாவின் ஒரு பகுதி ஆண்ட மன்னர்களில் ஒருவன். அவன் நாத்திகன். எனவே அந்த திராவிட பேரரசன் அவனை போய் என்ன சொல்கிறாங்க, அவன் செத்துப்போன நாள் வந்து உயர்ந்த நாள், சிறந்த நாள், அவனை அயோக்கியம் அப்படி இப்படின்னு பேசுவது யார்? ஆக நாத்திகன்னு சொன்னால் கொலை செய்யப்படணும், அவன் அயோக்கியன், இப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருப்பது இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். அதை பற்றி பெரியார் பேசுகிறார். இப்படியெல்லாம் சொல்லலாமா? இப்படி எங்களை வந்து அசிங்கப்படுத்தலாமா? இப்படி செஞ்சாக்கா அதை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியுமா? அதை ஏற்றுக்கொள்வார்களா? அதுக்கு அப்புறம் எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் வராதா என்று அதைத்தான் கண்டித்து கொள்கிறாரே தவிர அவர் நான் வந்து பார்ப்பனத்துக்கு அவர் ஒருபோதும் எதிரி இல்லை. அப்படி ஒரு எதிரியாக இருந்திருந்தாக்க அவர் நினைத்திருந்தால் வந்து வன்முறையை அவங்க பக்கம் திருப்பி விட்டுருக்கலாமே. வன்முறை இல்லாத தலைவர் பெரியார். அவர் நடத்துகிற போராட்டத்திலையும் சரி, எதிரையுமே பொது சொத்துக்கோ பிறருக்கோ எந்த தீங்கும் செய்யாதவர் பெரியார். அவர் ஒன்றும் பல படுகொலை பண்ணுங்கன்னு சொல்லலை. நாத்திகர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்போ நாத்திகர்கள் என்ன ஆகுது? இப்படி சொல்ல வேண்டியவர்களை பற்றி அவர்கள் சிந்தனை வருமா இல்லையா? வர வேண்டுமா இல்லையா? அந்த எண்ணம் அவங்க வந்துச்சுன்னா அது இயற்கையாக ஏற்பட்டு சரின்னு தானே போகும். எச்சரிக்கிறார், அப்படி சொல்லாதீங்கிறார், கொலை பண்ணக்கூடாதுங்கிறார். நாத்திக ஒரு கருத்து, அது ஒரு விழா, அது பண்ணி கொண்டாடுறீங்களே, அந்த கோணத்தெல்லாம் சொல்கிறார் தவிர அவர் வந்து ஒருபோதும் பார்ப்பனர்களையோ மற்றவர்களையோ கொலை செய்ய வேண்டும் என்றோ ஒரு சிறு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்றோ பெரியார் எங்கும் சொல்லவில்லை. உதாரணத்துக்கு பெட்ரோலும் தீப்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். குலக்கல்வி திட்டத்தை, குலக்கல்வி என்பது என்ன? ஒரு குலத்துக்கு ஒரு நீதி, அந்தந்த ஜாதி தொழிலை செய்ய வேண்டும், பாதி நேரம் படிக்கணும், மீதி நேரம் ஜாதி தொழில் செய்யணும். இதை பெரியார் ஐயா எதிர்த்தார், கடுமையாக எதிர்த்தார். அப்படி கொண்டு வந்து அதை நிலைநாட்டினாக்கா நாங்களாம் என்ன ஆகுது? நாங்களும் படிக்க வேண்டாமா? நாங்கள் அரசாங்க வேலைக்கு போக வேண்டாமா? அறிவை புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படி தொடர்ந்துச்சுனாக்க இது வந்து இந்த அக்ரஹார ஆட்சி நடக்குது. அதனால் வந்து தீப்பந்தமும் பெட்ரோல் வைத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார் தவிர அவர் ஒன்றும் காயப்படுத்த சொல்லலையே, யார் துன்பம் தரக்கு சொல்லலையே. அது ஒரு போர் முறை, அது அவர் ஒன்றும் அப்படி நினச்ச ஒரு செய்யணும்னு ஆசைப்படலை. எனவே அவர் வந்து மனிதாபிமானி, அவர் ஒரு மனிதநேய சிந்தனையாளர். எனவே அவர் வந்து இப்போ பார்ப்பனர்களை கொலை செய்ய முயற்சி அந்த கோணத்தில் பேசினார் என்பது மிகப்பெரிய தவறு. இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ராஜகோபாலாச்சாரியார் ஆரிய குலத்துக்கு பார்ப்பன குலத்திற்கு ஒரு பெரிய தலைவர், பெரியார் திராவிட இனத்துக்கு பெரிய தலைவர். விடுதலைக்கு மலருக்காக ஒரு கட்டுரையை கேட்கிறார்கள். அது ராஜகோபாலாச்சாரியார் கட்டுரை எழுதி கொடுக்கிறார். அதில் விடுதலையும் பெரியாரும் எனது அன்பான எதிரிகள். ஒரு எதிரியை
அது அருமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். எதிரி அதில் சரியாக கூடியது என்னுடைய அன்பான எதிரி. இதை விட ஒரு எதிர்கருத்து உள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கணத்திற்கு பெரியார் இருந்திருக்காரா இல்லையா? ராஜகோபாலாச்சாரியாரே சொல்லுகிறார், பெரியாரும் அவர் நடத்தக்கூடிய விடுதலை எனது அன்பான எதிரிகள்னு. ஆனால் யாரோ 2 பேர் சொல்கிறதா சொல்கிறீங்க, அவர் ஏதோ கொலை பண்ண சொன்னார்ன்னு. அப்போ ராஜகோபாலாச்சாரியார் ஏன் அது அன்பான எதிரின்னு சொன்னார்? இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், ஏன் வாழ்கிற காலத்தில் என் காலத்திலேயே பார்ப்பனர்களே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். பார்ப்பன உயர்வுத்தன்மையும் பார்ப்பன அல்லாத மக்கள் அடிமை சூத்திரர்கள் பஞ்சமர்கள் இதெல்லாம் ஒழிச்சிட்டு இதெல்லாம் சமம், எல்லோரும் சகோதரத்துவமாக இருப்போம் அப்படின்னு வந்துருங்க. இந்த ஏற்றத்தாழ்வுலாம் வேண்டாம். என் காலத்திலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எவ்வளோ பெரிய மனித பற்று அவருக்கு. அவர் எனக்கு எந்த பற்றும் இல்லை, மனித பற்றுன்னு சொன்னார். அவர் இனப்பற்றுன்னு கூட சொல்லலை, அவர் மனித பற்று தான். அப்போ ஆரியர்களும் பார்ப்பனர்களும் மனிதர்கள் தானே. இப்போ அவர் மீது அவருக்கு பற்று உண்டு, மனித பற்று தான் சொன்னார். அப்படிப்பட்ட பெரியார் சொன்னார், இந்த பிரச்சனையை தீர்த்துருங்கன்னார். நடக்கக்கூடாது, தெருவில் படிக்க போகக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் தெருக்குளத்தில் போய் குளிக்கக்கூடாது, தெரு கிணறில் போய் தண்ணி எடுக்கக்கூடாது, மனுஷன் தொடக்கூடாது, பார்க்கவே கூடாது. இப்படிலாம் இருந்தால் என்ன பொருள்? கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, தமிழ்லையே அர்ச்சனை பண்ணக்கூடாது. இது மாதிரி வித்தியாசமெல்லாம் இருந்தால் என்ன அர்த்தம்? எல்லாம் சமமாகும். என் காலத்தில் தீர்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு பிறகு கால மாற்றத்தில் என்னை போல் யாரும் இப்படியே அமைதியாக சிந்திக்க மாட்டார்கள்ங்கிற. அப்படி பெரியார் யார்? நான் அமைதியாக சிந்திக்கிறேன், நான் அணுக்கமாக சிந்திக்கிறேன், மனித உறவோடு சிந்திக்கிறேன், உங்களையும் மனிதனாக நினச்சி சிந்திக்கிறேன், எங்களை மனுஷனாக நடத்துங்கன்னு கேட்குறாரு ஐயா. இவ்வளவு கொடுமையை செய்த ஒரு இனத்திடம் எங்களை மனுஷனாக நடத்துங்க, என் காலத்திலே பிரச்சனை தீர்த்துங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், அப்படி இல்லை என்று சொன்னால் எனக்கு பிறகு வரக்கூடிய இனம் அந்த இளைஞர்கள் இப்படி என்ன மாதிரி அமைதியாக இருப்பார்கள் சொல்ல முடியாது. வேகப்படலாம், கோவப்படலாம், உணர்ச்சி வசப்படலாம். அப்போ அது மோதலாம், மாறலாம், வன்முறை ஆகலாம், சண்டை ஆகலாம். அப்போ உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அதுலேயும் பெரியார் ஐயா பாருங்கள், அந்த பார்ப்பனர்கள் நலத்தின் மீது அக்கறையோடு சொல்கிறாரு. ஏன்னாக்கா சமூக நீதினு பார்க்க போனாலே இந்த 2 இடத்துல உங்களுக்கு தான் இழப்புங்கிறார். ஏன்னா நீங்கள் வாழை இலையை போன்றவர்கள், எங்கள் இனத்துக்காரங்கள்லாம் கருவேல முல்லை போன்றவர்கள். ரொம்ப வலிமையானது முள்ளிலே வலிமையானது கருவேல முள். நீங்கள் இலையிலேயே வாழை இலைக்கு ஒரு சிறப்புத்தன்மை உண்டு. என்னென்னா அது கிழித்தாக்க நேராக தான் கிழியும். மற்ற இலையெல்லாம் அப்படி கிழிக்க முடியாது. காரணம் உள்ளெல்லாம் நரம்புகள்லாம் பின்னி போகும், தாறுமாறாங்க, ரொம்ப கனமாகவும் இருக்கும். இது அப்படி கிடையாது, சரன்னு போயிடும். ஒரு பக்கம் கிழிச்சா காற்றடித்தாலே இப்படி கிழிஞ்சு போயிடுது. அவ்வளோ மென்மையானது. நீங்கள் எப்படிப்பட்ட மென்மையானவர்கள். நீங்கள் முள் மேலே விழுந்தாலும் சரி, அல்லது முள் இலை மேலே விழுந்தாலும் சரி, கிளிய போகிறது இலை தான். ஆபத்து இலைக்கு தான், நட்ட இலைக்கு தான். அதனால் எப்படி மோதல் நடந்தாலும் உங்களுக்கு தான் ஆபத்து. அப்படி தொலைநோக்கோட பார்ப்பன இனத்துக்கு நலனாக பேசிய தலைவர் பெரியார். இவரை விட இதை விட மனித நேயத்துக்கு எங்கே போகிறது? அவர் போய் பார்ப்பனர்கள் மீது கொலையா, ஒரு சின்ன ஆபத்து கூட உங்களுக்கு வந்துடக்கூடாது, ஒரு சின்ன காயம் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்ட தலைவர். எனவே தான் அவர் வன்முறை பக்கமே தலைவர் பார்க்காதவர், அப்படி நினைக்காதவர். அபாண்டமான குற்றச்சாட்டு. ஓகே, இப்போ இந்த ரஞ்சனியும் காயத்ரியும் அதே போல் கஸ்தூரியும் பெரியார் பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. இன்னொரு புறம் மகா பெரியவா அப்படின்னு சொல்லி காஞ்சி சங்கராச்சாரியாரை பாராட்டுறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? காஞ்சி மகா பெரியவா பார்ப்பன பெண்கள் அல்லது பெண்களின் நலனுக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா? நாம் சொல்லலை, அவங்களே அடையாளம் காட்டியிருக்காங்க. பெரியாரை விட சிறந்தவர் பெரியவாள், பெரியவாள்லேயே மகா பெரியவாள். ஓகே, நாமெல்லாம் சொன்னோம்னாக்க மனிதன் குரல், மகா பெரியவாள் சொன்னால் தெய்வத்தின் குரல். ஓகே, அவர்
நாமெல்லாம் சாதாரண குரு அப்படின்னு தான் ஆக முடியும். அவர் லோகத்துக்கே குரு. அப்பேற்பட்டவா என்ன சொல்கிறா, இவங்க பாணியில் நம்ம சொல்லணும்னாக்க விதவைகள் தரிசு நிலத்துக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறார். இதுக்கு நம்ம அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல நான் விரும்பலை. இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். இன்னொன்று, பெண்கள் படிக்கக்கூடாது, அப்படியே படித்து விட்டு அரசு பணிக்கு வேலைக்கு செல்லக்கூடாது, வெளியே போகக்கூடாது. போனாலே ஒழுக்கச்சிதைவு ஏற்பட்டுவிடும், ஒழுக்கம் கட்டுவிடும் அப்படிங்கிறார். இப்போ பார்ப்பன பெண்களில் எத்தனையோ படித்த பெண்கள் இருக்காங்க, அரசு வேலைக்கு போகிறாங்க, தலைமைச் செயலாளராக இருந்திருக்காங்க, நாட்டுக்கு மந்திரியாக இருந்திருக்காங்க, முதல்வராக இருந்திருக்காங்க, பிரதமராக இருந்திருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்திருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வெளியில் விட்டாக்க நாடு கெட்டு போயிடும்னா இது பெருமைக்குரியதா? இது பெண்களை பெருமைப்படுத்துவதா? இப்படி சொன்னவங்கள போய் மகா பெரியவாள்னு சொன்னாங்கன்னா, பெண்கள் படிக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் மதிக்கப்படணும்னு சொன்ன பெரியார் கொச்சைப்படுத்தப்படுகிறார் அவர்களால், அந்த இருவரால். 1930 சொத்துரிமை கேட்குறாரு இல்லையா? இதுக்காக 1929 செங்கற்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டை நடத்தி அதில் தீர்மானத்தில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை ஆண்களுக்கு சமமாக தரப்படணுங்கிறார். சொத்துரிமைன்னு பொதுவாக கேட்டுறல, ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஷேர் கொடுக்கணுங்கிறார். அப்படி இருந்தால் அவங்களுக்கு இந்த வரதட்சணை, பெண் பிள்ளை பிறந்தாக்க ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே அது வீட்டுக்கு சுமை, இதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்கள் ஒரு பொருளாதாரத்துக்கு உரியவர்களாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு கேட்குறாரு. மகா பெரியவா இப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. அவங்கெல்லாம் எதிர்த்தாங்க இந்த சட்டத்துக்கு, சொத்துரிமை சட்டத்திற்கு. அன்றைய ஜனாதிபதியாக இருந்த பட்டுக்கோட்டை வெங்கட்ராம் ஐயர் அது கையொப்பம் விடுவதற்கு தாழ்த்திக்கிட்டே வந்தார். ஏன் போடாதுங்கிறதுக்கு என்ன திரும்ப வழக்கம் சொன்னாங்க? இது இந்து தர்மத்தில் இறந்து போனவர்களுக்கு திதி தவச கர்மாதியெல்லாம் செய்யக்கூடியது மகன்தான், மகள் அல்ல. எனவே இந்த மகனுக்கு தான் இந்த சொத்து இருக்கணும், அந்த ரைட்ஸே அவங்களுக்கு தான் இருக்கணும். ஆக இது என்ன தெரியுது, நம்ம சொத்தெல்லாம் கர்மாதி பண்ணியே கொடுத்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இதில் ஒரு சொத்தெல்லாம் கர்மாதி கொடுக்குற சொத்தாது ஏன் பெண்களுக்கு இருக்கக்கூடாதான்? பெண்களுக்கு அந்த ரைட்டு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரியார் அப்படி இல்லை, எல்லாம் சமமாக கொடுக்கணும்னு கொண்டு வந்தார். அதனால் ஆண்களுக்கு கூட அனைத்து உரிமையும் கேட்டார். அவரை எப்படி குறைப்பட முடியும்? அவரை பற்றி பாடியது டிஎம் கிருஷ்ணா குற்றமா? இப்போ இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ கஸ்தூரியாக இருந்தாலும் சரி, இந்த காயத்ரி ரஞ்சனியாக இருந்தாலும் சரி, இன்னும் பேசுகின்ற பலரும் அவங்க எல்லாம் கலை இலக்கியம் இது மாதிரியான சினிமா இது மாதிரியான துறைகளை சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இவர்கள் குறித்து மகாபெரியவா என்ன சொல்கிறாரு? அதாவது இந்த மாதிரி படிப்பது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மற்ற நடனம், கூத்து, இந்த மற்ற சினிமா, பிற தனித்திறன்கள், மற்ற திரைப்படம், இந்த கலை, இந்த ஆர்வம் பெறுவதெல்லாம் ரொம்ப ஒழுக்கக்கேடை உருவாக்கும். நம்ம மாற்று பொண்ணெல்லாம் இங்கே இருக்கணுமோ அங்கேயே இருக்கணும். அவங்களுக்கு என்னன்னா குழந்தையை விருத்தி செய்து கொடுப்பது, வீட்டுக்குள்ளேயே இருப்பது, இந்த காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர, சொல்லும்போது கூட மாட்டு பொண்ணுன்னு தானே சொல்கிறாங்க. அது என்ன பொருள் சொல்கிறாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். அது மாட்டு பொண்ணுன்னு தான், வீட்டு பொண்ணாக இருக்கணும், அதை தாண்டா மாட்டு பொண்ணாக இருக்கணும், அதெல்லாம் விரும்புகிறாங்க பெரியார். அது நாட்டுக்கு உரிய, நாட்டுக்கு பயன்படக்கூடிய, நாட்டை வளர்க்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டாம், நாட்டுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய பெண்ணாக இருக்கணும். ஈக்குவல் ரைட்ஸ், ஓட்டு போட உரிமை மட்டும் இல்லை, எல்லாமே இருக்கணும் பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் ஒரு ஜடம் இல்லை, அவர் உயிர், ஆண்களுக்கு இணையானதுன்னு சொன்னார். எனவே பெண்களை கொச்சைப்படுத்தியது பெரியார் அல்ல, பெண்களை அசிங்கமான வார்த்தையால் விமர்சித்தது பெரியார் அல்ல. இல்லை, இப்படி பார்ப்பன பெண்கள் சினிமா இந்த மாதிரி கலை நாட்டியம் இப்படிலாம் போனால் தேவதாசி முறையை டெமோக்ரட்டைஸ் பண்ணணும்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தோணுது அப்படின்லாம் சொல்லிருக்கிறாரு. ஆமாம் ஆமாம், தேவதாசி என்ன பொருள்? அப்படி தேவதாசிகளே இருக்கக்கூடாதுன்னே நீதி கட்சி முயற்சி பண்ணப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அதற்கான பில் கொண்டு வந்த மசோதா கொண்டு வந்தப்போ கூட
சத்தியமூர்த்தி ஐயர்லேருந்து எல்லாரும் கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன்னா இது கடவுளுக்கு செய்கிற தொண்டு, இந்த தொண்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னாங்க. இது இவங்கிறது மட்டும் இல்லை, பார்ப்பனர் எல்லாருமே அது ஒரு குறிப்பிட்ட தேவதாசிகள்னு இந்த குறிப்பிட்ட பெண்கள் தான் செய்யணுன்னாங்க. அப்போ தான் சட்டமன்றத்திலேயே சொன்னார்கள், அதையும் உங்கள் ஆத்து பெண்கள் பண்ணட்டுமே, கடவுள் தொண்டு தானே, கடவுளுக்கு தொண்டு செய்வது பெரிய பெருமைக்குரியதானே சொன்னாங்க. அதை கூட பெரியார் ஐயா தான் அதை அவர்களே செய்யட்டுமென டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்களுக்கு தந்த ஆலோசனை தான் அவங்களும் சொன்னாங்க. பெரியார் பெண்ணினத்தின் மானத்தை காவந்து பண்ணார், அதை ஒழிக்கணும்னார். அப்படி தான் செய்யணுன்னாக்கா எல்லா பெண்களும் செய்யட்டுமேனு கேட்டார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு சங்கராச்சாரியார், அது வந்து நீங்கள்லாம் அது செய்யக்கூடாது, அது அவங்க தான் செய்யணும், தேவதாசிகள்னா அவங்களுக்கு தான் அது சொந்தம். இது வந்து யாரை இப்போ அசிங்கப்படுத்துவது, 97 விழுக்காடு பெண்களை அசிங்கப்படுத்துவது யார்? 3 விழுக்காடு பெண்கள் பாதுகாப்பாக வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறது யார்? இப்போ பெண்ணினத்தை கொச்சைப்படுத்துவது யார்? பெரியாரா? அந்த 2 பேர் சொல்கிறாங்களே அவரா? யார்? இப்போ ஆமாம், இதில் வந்து இவங்க வெளியே வர்றாங்க, மேடைகளில் கச்சேரி நடத்துகிறாங்க, இவங்க கஸ்தூரி போன்றவர்கள்லாம் சினிமாவில் வந்து நடிக்கிறாங்க, அவர்களை வந்து தேவதாசிகள் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அவரை எப்படி இவங்க மகாபெரியவான்னு சொல்கிறாங்க? இது 2ஆக பிரிச்சுக்குவோம். இவங்கெல்லாம் தேவதாசி ஆயிடுவாங்கன்னு அவர் சந்தேகப்படுறாருனாக்கா அதுக்கு எந்த அவருக்கு என்ன எதை வச்சு அவர் முடிவு பண்ணாருன்னு தெரியலை. இவங்க போயிட்டாலே இப்படி போயிடுவாங்கன்னு அவர் பயப்படுறாரு, அது வேறு, அவர் பயத்துக்கு என்ன காரணம். ஆனால் பொதுவாக பெண்கள் அப்படி போனால் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறதே அது அசிங்கமான உண்டல்லவா? இப்போ இவ்வளோ பேர் இப்போ படிச்சுட்டு வந்திருக்காங்களே, இவ்வளோ பேர் இப்போ பணியில் இருக்காங்களே, ஏப்பா அவங்க 2 பேர் இருக்காங்களே. இப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் வெளியில் போனால் அப்படி ஆயிடுவீங்கன்னு சொன்னார்ல. இப்போ இவங்க 2 பேரும் இப்போ எப்படி இருக்காங்க? அவர் சொன்ன மாதிரி இருக்காங்களா அல்லது சரியாக இருக்காங்களா? இப்போ வெளியில் போனால் கெட்டுப்போவாங்கன்னு பெரியார் சொன்னாரா? அவர் சொல்கிற மகா பெரியவா சொல்லியிருக்காரா? இப்போ இவங்க 2 பேரையும் உயர்த்தி பேசியது பெரியாரா அவரா? ஏன் வந்து பெரியார் மீது கொச்சப்படுத்துகிறார்கள்? பெரியார் வந்து பெண்ணினத்துக்கான பாடுபட்டு மிகப்பெரும் போராளி. எனவே பெண்களை இழிவுபடுத்தியதாக எந்த பெண்களும் சொல்ல மாட்டார்கள், யாரும் சொல்லவே மாட்டார்கள். ஓகே, இப்போ இன்னொரு புள்ளியை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இந்த டிஎம் கிருஷ்ணா விவகாரத்தில். அவர் வந்து தொடர்ந்து என்ன பேசுகிறாருன்னா, இந்த கர்நாடக சங்கீதம் அப்படின்றது பார்ப்பனர்களுக்கு உரிய ஒன்றாகவே இருக்குது, ஒரு சாரார் மட்டுமே அதில் வந்து புழங்கிட்டு இருக்கிறாங்க, மற்றவர்களை வந்து அனுமதிக்க மாட்டுறாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவரை எழுப்பி மற்றவங்கள உள்ள விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஒரு பக்கம் வைக்கிறாரு. இது வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மிக சரியான பார்வை. இதுக்கு ஆதாரமே உண்டு. இதற்கு உரிய எடுத்துக்காட்டோடு ஆதாரத்தோடு நான் உங்கள் மத்தியில் இதை வந்து என்னால் நிரூபிக்க முடியும். 1946ஆம் ஆண்டு திருவையாறு தியாகராயர் உற்சவம் அப்படின்னு ஆண்டுக்கு ஆண்டு நடக்கும். ஆமாம், அங்கே எல்லாரும் போய் பாடுவாங்க, மயிலாப்பூர்ல இருந்து கிளம்பி போவோம். அதில் 46ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உற்சவத்தில் தண்டபாணி தேசிகர் பாடுறார். ஓகே, தண்டபாணி தேசிகர் தமிழர், ஓகே, பார்ப்பனர் அல்ல. அவர் பாடுறார். சித்தி விநாயகனே என்கின்ற தமிழ் பாட்டு என்று தொடங்கக்கூடிய தமிழ் பாட்டை அவர் பாடுறார். அவர் பாடி முடித்ததுக்கு பிறகு அடுத்தாற் போல் அறியக்கூடிய ராமானுஜயங்கார் அடுத்தது வந்து அதை பாடணும். அறியக்கூடிய ராமானுஜயங்கார் அடுத்து பாட மாட்டேங்கிறார். அந்த மேடையில் நான் ஏற மாட்டேங்கிறார். ஏன்? நீங்கள் உடனே வேறு மாதிரி நினைக்காதீங்க, நிறைய படியெல்லாம் தெரிஞ்சவனால ஏற முடியாமல் இருந்தார். அதெல்லாம் பிரச்சனை. தீட்டா போச்சு, தீட்டா எடுத்து அப்படின்ட்டார். எப்படிங்க தீட்டாவும் 14 இருக்குதா, நாங்களாம் அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் குழம்பி போய் கேட்குறாங்க. தண்டபாணி தேசிகர் ஏறி பாடினாரா இல்லையோ, அதான தீட்டா எடுத்து. தண்டபாணி தேசிகர் யார்? தமிழர், சூத்திரர். எனவே சூத்திரர் ஏறி உட்காந்து பாடிட்டா மேடை தீட்டாகிட்டு நான் எப்படி பாடுவேன்? இன்னும் அது என்ன பண்ணணும், அதை பரிகாரம் நடக்கணும், தீட்டு கழிக்கப்பட வேண்டும். அப்புறம் தான் நான் வந்து
அதில் ஏறி பாடணும்னு சொல்லி அதுக்கு தண்ணியெல்லாம் இது பண்ணி சாஸ்திர சம்பிரதாயப்படி அதெல்லாம் முறைப்படுத்தி அதற்கு பிறகுதான் அரியக்குடி சீனிவாச ராமானுஜ ஐயங்கார் ஏறி பாடுகிறார். இப்போ பெரியார் என்ன சொல்கிறாங்க, இவர் அவங்க இவர் நம்முடைய கிருஷ்ணா அவர்கள் அந்த பாட்டை மிகச்சிறப்பாக அவர் பாடுறார். அந்த சங்கீதத்துக்குள்ளே கொண்டாந்து இவங்களெல்லாம் கொண்டாந்து விட்டு அசிங்கப்படுத்தான்னு சொல்கிறாங்களே. இப்போ எப்படி இருக்குது இந்த சங்கீதம்? அந்த மேடை எப்படி இருக்குது? பார்ப்பனம் அல்லாதான் ஏற முடியாது, பாப்பானுக்கு தான் சொந்தம், பார்ப்பனா சொந்தம்னு இருக்குது. அந்த நேரத்தில் இன்றைய முதல்வர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்பு முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தந்தை பெரியாரிடம் குடியரசு ஏட்டிலே அவர் துணை ஆசிரியராக எழுதிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் பத்திரிகையிலே ஒரு துணை தலையங்கம் எழுதுகிறார். தீட்டா எடுத்து, பெரியாரை பாராட்டிய தீட்டா எடுத்துங்கிற அதை கலைஞர் தான், நம்ம கலைஞர் தான் எழுதினார். இந்த வரலாற்று குறிப்பு அதில் இருக்குது. ஆக ஒரு தமிழன் பாடிய இன்றைக்கும் அந்த நிலைமை மாறலையா? டிஎம் கிருஷ்ணாவோட குரல் என்ன சொல்ல வருது? டிஎம் கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக இசை என்கின்ற பெயரில் ஒரு இதை வைத்துக்கொண்டு அதில் பார்ப்பனர்கள் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏது இசை? தமிழ் இசை, தமிழர்கள் இசை, தமிழன் கண்ட இசை. அதை போய் இவங்க ஒரு கர்நாடக இசைன்னு வைத்துக்கொண்டு அதை நாங்கள் தான் அதை பாடுவோம்னு சொல்லி தமிழர்கள்ட்டிருந்து களவாடப்பட்டது தான், திருடப்பட்டதுன்னு நல்லா தெளிவாக சொல்லலாம், களவாடப்பட்டதுன்னு கலக்கியலாகவும் சொல்லலாம். ஓகே, ஆமாம், அதை தான் வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகிறார்கள். தமிழர்களுடைய இசையை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் தமிழர்களையே உள்ள வராமல். இது எப்படி இருக்குன்னா, தமிழர்களை கோயில் கட்ட வைத்து கோயிலுக்குள்ளேயே வரவிடாமல் ஆக்குவது போல, தமிழர்களை கோயில் கட்ட விட்டு தமிழே கோயிலுக்குள்ளே வரவிடாமல் இருக்கிறதுனால தமிழர்களுடைய இசையை பிடுங்கி கொண்டு தமிழர்களையே பாட விடாமல் ஆக்குறாங்க. தமிழர்கள் பாடினா தீட்டாயிடு அப்படிங்கிறாங்க. தீட்டு ஆயிடுத்துன்னே சொல்லிவிட்டாங்க. இந்த கொடுமை நடக்கலாமா? இது வேறுபாட்டை செய்வது யார்? ஆக கர்நாடக இசை என சொல்வது தமிழன் இசை, தமிழ் இசை. இப்போ எத்தனையோ நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் பார்ப்பனர்களாக தமிழர்கள் தானே சொல்கிறாங்க. சரி, இவங்க 2 பேரை வச்சுக்குவோம். இசை இவங்களுடைய பெரிய பெருமை சொத்து. இந்த நாட்டுப்புற பாடலாம் இருக்க, இந்த பாடல்கள் ஒன்றும் இவங்க பாடுறதே இல்லையே. ஏன்? இவங்க தமிழராச்சே. அப்போ நாட்டுப்புற பாட்டு பாடுற தமிழர், இவங்க கிளாசிக்கல் பாடுற தமிழர் தனியாக. இதில் என்ன கிளாசிக், நான் கிளாசிக்? இதில் என்ன நம்பர் 1 கிளாஸ்? ஓகே, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது. இப்போ இவங்க பேசுகிறப்ப ரஞ்சனியும் காயத்ரியும் ஒரு விஷயத்த ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க. டிஎம் கிருஷ்ணா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்ற கேள்விக்கு அவங்க சொல்கிறது, ஒரு 10ஆம் கிளாஸ் பையன்கிட்ட போய் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீனோட கோட்பாடை சொன்னால் அவங்களால புரிஞ்சிக்க முடியுமா? யாரால புரிஞ்சிக்க முடியுமோ, யாரால கற்றுக்க முடியுமோ அவங்க கர்நாடக சங்கீதத்துக்கு வராங்க. இது ஒரு வசதியான சங்கீதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. அவங்க பாணியிலே வர்றாங்க. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இது ஐன்ஸ்டீனுடைய தியரி, ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்பு. இது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, ஞானம் இருந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிக்கிற ஞானம் ஏன் பெரியவாவுக்கு இல்லை? ஏன் மகா பெரியவாவுக்கு இல்லை? ஏன் மகா பெரியவாவுக்கு இல்லை? ஏன் ரிஷிகளுக்கு இல்லை? ஏன் முனிவர்களுக்கு இல்லை? ஏன் இவாளுக்கெல்லாம் இல்லை? அவர் யார்? அவர் வடகலையா, தென்கலையா? அவர் என்ன? அவருக்கு கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவர். ஐன்ஸ்டீன் வெளிநாட்டுக்காரர். இவங்கள்ட்ட கேட்டால் மிளச்சி இருப்பாங்க. வெளிநாட்டுக்காரருக்கு தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தெரியுது. அதை போய் நீங்கள் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றால் அவர்களை கட்டி அணைத்து கொள்ளக்கூடிய அறிவும் அல்லது துணிவு மிக்கவர்களுக்கு புரியாதா? அவர்களை கண்டால் எட்டி ஒதுக்கக்கூடிய நீங்களே கற்றுக்க முடியும்னா எங்கள் மூளை ஏற்றுக்காதா? சரி, அப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நீங்கள் தானே புரிஞ்சிக்க முடியும். அப்போ இஸ்ரோவில் நீங்கள் எத்தனை % இருக்கீங்க? இப்போது டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை யார்? அப்துல் கலாம் யார்? டாக்டர் சிவன் யார்? டாக்டர் சிவசுப்ரமணியம் யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணா யார்?
சந்திராயன் 3 அதை இயக்கிய 40% பெண் பொறியாளர்கள் யார்? இப்போ இவங்களாம் எப்படி வந்தாங்க? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிற அறிவு உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறீங்களே. இன்றைக்கி சிஏவில் டாப் 10 டாப்பர் ஒரு சின்ன சேலத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகள் சிஏ தேர்வில் ஆல் இண்டியாவிலே டாப் ஆச்சு. நீங்கள் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ண ஆளாச்சு. ஏன் உங்களுக்கெல்லாம் வரலப்போ? இப்போ எத்தனை கலெக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? என்னாச்சு உங்கள் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி? எப்படி இப்போ எங்களுக்கெல்லாம் புரியுது? இது ஏமாற்று வேலை, இது அடிமைப்படுத்திய புத்தி. எனவே டிஎம் கிருஷ்ணா அவர்கள் சொன்னது போல் ஒரு ஸ்க்ரீன்னு சொன்னார் பாருங்க, ஸ்க்ரீன் அல்ல, மிகப்பெரிய இரும்பு தடையை போட்டு வைத்து கொண்டு பாதுகாப்பாக இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கால்பந்து இருக்குது, ஃபுட்பால் 2 அணியாக இருந்து விளையாடுவாங்க. பந்தை எடுத்துக்கிட்டு போவார், எதிர் அணி தடுப்பாங்க, ஒரு அணி எடுத்துகிட்டு போகுது, இந்த மாதிரி ஒரு அணியை வந்து இறங்கலை, உங்கள் பாட்டுக்கு போய் கோல் அடிச்சுட்டே இருப்பாங்க. எதிரணி இல்லாட்டினாக்க கோல் அடிச்சுட்டு, இதுக்கு பேராக தகுதி திறமை, இதுக்கு பேர் தான் வந்து உங்களுடைய அறிவு ஆற்றலாம்? எதிர்த்த மாதிரி இல்லாமல் நீங்களே கோல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இதில் ஒரு படி இன்னும் மேலே போய் கர்நாடக இசை சங்கீத கலைஞர் சுதா ரகுநாதன், அவங்க ஒரு புகழ்பெற்ற பாடகர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோயில் இருக்குது, எல்லாரும் கருவறைக்குள்ளே போயிட முடியுமா? சில அம்மன் கோயிலில் போகலாம், எல்லா பெருமாள் கோயிலில் எல்லாரும் போயிட முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி கர்நாடக சங்கீதன்றது அது ஒரு பொக்கிஷம், எல்லாராலையெல்லாம் அதை வந்து பண்ணிட முடியாது, அதில் வந்து பாண்டித்யம் பெற்ற முடியாது. சரி, இந்த கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் போக முடியாதுன்னு சொல்லலையே? இவங்களுக்கு என்ன காடு இல்லையா? இன்னும் உருண்டுக்கிட்டு இருக்காங்களா? இல்லை ரொம்ப மேடாக இருக்கா? உருண்டு உள்ளே போக முடியாமல் இவங்கெல்லாம் திணறாங்களா? இல்லை மூச்சு வாங்குதா? இல்லை வந்து தடுமாறி போய் கீழே விழுந்துட்டாங்களா? ஏன் உள்ளே போக முடியலை? இன்றைக்கி அவர் சொன்னார், கிருஷ்ணா திரை தடை நீங்கள் தானே போட்டிருக்கீங்க உள்ளே போகக்கூடாதுன்னு. ஏன் மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போகிறவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போக மாட்டாரா? மற்ற கோயிலுக்குள்ளே போக முடியாதா? பார்ப்பனர்களுக்கு தான் அர்ச்சகர் உரிமைன்னு இருக்குது. இன்றைக்கி அதை உடைச்சி அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு கொண்டு வந்துட்டாங்கல்ல. சரி, கொண்டு வந்தாச்சுல்ல, யாராவது இப்போ பாராட்டியிருக்கீங்களா? இந்த 2 பேரும் பாராட்டியிருக்காங்களா? நீங்கள் சொன்ன 3ஆவது ஆள் பாராட்டியிருக்கா? பெரியவா பாராட்டியிருக்காங்களா? மகா பெரியவா பாராட்டியிருக்காங்களா? ஆடிட்டர் ஐயா பாராட்டியிருக்காரா? ஒரு பொருளாதார மேதை, அவருக்கு நான் பொருளாதார மேதை இல்லைன்னு சொல்கிறாரு. ஆணுக்குள்ளே பெண் இருக்குது, பெண்ணுக்குள்ளே ஆண் இருக்குங்கிறாரு. அவர் யாருன்னு அவருக்கே தெரியலைங்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் யாரை ஏமாத்துறாங்க? இப்போ தான் நம்ம போகிறோம். அறிவியலில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது, மாறிக்கொண்டே வரும், வளர்ந்து கொண்டே வரும். அதை விட்டு இவங்க நாங்கள் தான் இருப்போம் கடைசி வரைக்கும், யாரும் படக்கூடாதுன்னா. இப்போ சிம்போனி, நம்முடைய இளையராஜா சிம்போனி தொகுத்து இன்றைக்கி சிம்போனி இளையராஜான்னு போற்றப்படுகிறார். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமே? ஏன் சிம்போனி உங்களால் புரிஞ்சிக்க முடியாதா? ரிலேட்டிவிட்டி தெரிகிறவங்களுக்கு சிம்போனி புரியாதோ? இல்லை, அவங்க இந்த ரஞ்சனையும் காயத்ரியும் இளையராஜாவை பாராட்டுறாங்க, ஆனால் டிஎம் கிருஷ்ணாவை எதிர்க்கிறாங்க. டிஎம் கிருஷ்ணா பிறப்பால் பார்ப்பனர், இளையராஜா பிறப்பால் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் இப்போ ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த 2 பெண்கள் சாதி பார்க்காம தானே வந்து இளையராஜாவை தானே கொண்டாடுறாங்க, டிஎம் கிருஷ்ணாவை தானே எதிர்க்கிறாங்க. அப்போ இதில் சாதி உணர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது இடம் இருக்கா? ஆமாம், அவர் வந்து பிறப்பால் பார்ப்பனராக இருந்தால் மட்டும் பத்தாது, அவர் நடைமுறையில் பார்ப்பனராக இருக்கிறார்னு பார்க்குறாங்க. அவருடைய கை கொள்ளக்கூடிய தத்துவத்தில் தத்துவார்த்த தடத்தில் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. டிஎம் கிருஷ்ணா அப்படி இல்லை அப்படிங்கிற வேகமும் வருத்தமும் தாங்கலை அவங்களுக்கு. நம்மளவா அப்படி போயிட்டாலுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவர் நியாயமாக இருக்கிறாரு. இன்றைக்கி கமலஹாசன், எனக்கு வந்து பெரியார் தான் வந்து நான் புரிகிற மொழியில் சொன்னவர், என்னை நாத்திகன் ஆக்கியவர், என்னை பகுத்தறிவாளன் ஆக்கியவர்னு சொல்கிறார். அது அவங்களுக்கு வந்து ஒத்து வராது தான். எனவே பார்ப்பனர்கள் வந்து அந்த பிறப்பால் மட்டும் அவங்க பார்க்கல, அவங்க நடைமுறையில் ப்ராக்டிஸ் இருக்கணும்னு, அதுதான் முக்கியம். அவங்க தமிழர்னு சொல்கிறாங்க, ஆனால் தமிழராக இருக்காங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ் பேர் வைத்திருக்கக்கூடிய பார்ப்பனர் எத்தனை பேர் உங்களுக்கு?
அவங்க 2 பேரையும் கேட்டு சொல்லுங்கள், பட்டியலை வெளியிட சொல்லுங்கள். ரஞ்சனி காயத்ரி 2 பேர் தமிழ் பேர். அவங்க 2 பேரையும் விடுங்க. மொத்த பாப்புலேஷனில் நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு பார்ப்பனர்களில் தமிழ் பேர் வைத்திருக்கிறவங்க பட்டியலை விட சொல்லுங்கள். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒருத்தர் கூட தமிழ் பேர் இல்லையே. அது என்ன தமிழில் இருந்துக்கிட்டு தமிழர்னு இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஆக அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழர்னு சொல்லுவாங்க, ஆனால் தத்துவம் அதை தான் பின்பற்றுவார். எனவே அவங்க அந்த கலாச்சாரம் தான், அதை பயன்படுத்துவது தான். ஓகே, இப்போ இறுதி கேள்வி என்னென்னா, இந்த விஷயத்தை எல்லாருமே சமூக வலைதளங்களில் குறிப்பாக பாஜகவினர், குருமூர்த்தி, அண்ணாமலை, இப்போ எல்லாரும் இதை வந்து பரப்புகிறாங்க. பெரியார் இப்படி தான் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கு எதிராக திராவிடர் கழகம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க போகுதா? இதை பற்றி எங்களுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் விடுதலை நாளேட்டில் மிகச்சிறப்பாக 22/3/2024 ஒரு மிக நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், பெரியாரை திட்டமிட்டு கொச்சைப்படுத்தக்கூடிய, தவறான செய்தியை பரப்பக்கூடியவர்களுக்கு உரிய வகையில் அவர்கள் மீது நடவடிக்கை, அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை உண்டு, அவசியம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அது அமைப்பு ரீதியாக அது தனியாக அந்த நிலை உருவாகும். ஆனால் அதே நேரத்தில் பெரியாரை கொச்சைப்படுத்த கடைசியாக நானும் சொல்ல விரும்புவது, ராஜகோபாலாச்சாரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் அந்த மயானத்திலேயே இருந்து அமர்ந்திருந்து கண்ணீர் சிந்தி கண்ணீர் வடித்து இந்த இறுதி மரியாதை முடிகிற வரையிலும் இருந்தார். சாஸ்திர அடிப்படையில் நடந்த சடங்குகள் நடந்து முடிகிற வரைக்கும் இருந்தார். அன்றைக்கு திடீரென வருகிறது இந்த வி.வி. கிரி குடியரசுத் தலைவர் வந்தபோது கூட அவர் வந்தவுடன் என்ன செய்வதென எல்லாரும் தடுமாறினார்கள். அவர் வருகிறார் என தெரிந்தவுடன் பெரியார் தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியை கீழே நான் அமர வேண்டும் என சொல்லி அமர்ந்தார். ஐயாவுக்கு ஏதோ உடல்நிலை சங்கடமாக கீழே உட்கார்றாரு அப்படி தான் எல்லாம் நினச்சாங்க. அவர் வர்றாருங்கிற செய்தி போலீஸ் மூலமாக தெரிஞ்ச உடனே இவர் தொலைநோக்காவே இவர் வந்து கீழே உட்காந்துட்டார். வந்த உடனே என் நாற்காலியில் உட்கார வைங்க, ஏன்னா சுடுகாட்டில் நாற்காலி இல்லை. அவர் குடியரசுத் தலைவர் வந்திருக்கிறார். அவர் வந்து உட்கார பார்த்தவர் இந்த நோயாளிக்குரிய நாற்காலியை பார்த்துட்டு அப்போ ஐயாவை பார்க்குறார். ஐயா பார்த்தோன்னா ஐயாவோட நாற்காலி தெரிஞ்சு, நீங்கள் உட்காருங்கண்ணா. இல்லை, நீங்கள் தான் உட்காருன்னு சொன்னார். இல்லை நீங்கள் உங்கள் நாற்காலி மூத்த வயதிலே சொல்கிறப்போ இல்லை நீங்கள் வந்து நின்று கொண்டு நான் உட்கார்ந்திருந்தால் குடியரசுத் தலைவர் இருக்க நான் உட்கார்ந்திருந்த குற்றத்துக்குரியவன். எனவே நான் வந்து அந்த இதை மதிக்கலாம், நீங்கள் தான் உட்காரணும்னு சொன்னார். எவ்வளோ பெரிய நாகரிகம், எவ்வளோ பெரிய நயத்த நாகரிகம். தன்னுடைய இனத்துக்கு எதிராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் மறைந்தபோது அவருக்கு உடன்பாடு இல்லாத சம்பிரதாயத்தை நடத்துகின்ற வரையிலும் உட்கார்ந்திருந்து அந்த இறுதி மரியாதை செய்திருக்கிறார்னா எவ்வளோ பெரிய உயர்ந்த நாகரிகம். எனது அன்பான எதிரி பெரியார்னு ராஜகோபாலாச்சாரி சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் பெரியார். அவரை போய் பார்ப்பன இனத்தையே கொலை செய்யக்கூடியவர், இனப்படுகொலை செய்யக்கூடியவர் சொல்வது எவ்வளோ பெரிய குற்றம். இது இனப்படுகொலைன்னு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அதை விட 2 மடங்கு குற்றத்திற்குரியவர்கள் அவர்கள்தான். பெரியார் மனித பற்றாளர், மனிதநேய சிந்தனையாளர். பார்ப்பனர்களும் மனிதர்களாக இருக்க வேண்டும், எங்களையும் மனிதர்களாக நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டவர். என் வாழ்நாளில் இந்த பிரச்சனையை முடித்து விடுங்கள் என சொன்னவர். இல்லை என்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஆபத்து வந்து விடுமே என அவர் அனுதாபப்பட்டவர். அவரை குற்றம் சொல்வது மிகப்பெரும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.